எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து வரலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் தேவனை ஆராதனைக்குள்ளாக பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆராதனைக்கு முதல் பாடலாக கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பெலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழும்பிடுவாய் அப்படின்னு பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவ நாம மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பெலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பெலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். புது பெலன் அடைந்திடுவார். நீ புது பெலன் அடைந்திடுவார். நீ புது பெலன் அடைந்திடுவார். நீ புது பெலன் அடைந்திடுவார். சேர்ந்து புது பெலன் அடைந்திடுவாய். நீ புது பெலன் அடைந்திடுவார். நீ புது பெலன் அடைந்திடுவார். புது பெலன் அடைந்திடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் சேர்ந்து பாடுவோமா? செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். அவர் தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்ற வல்லவர். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பெலன் அடைந்திடுவார். நீ புது பெலன் அடைந்திடுவார். நீ புது பெலன் அடைந்திடுவார். புது பெலன் அடைந்திடுவார். புது பெலன் அடைந்திடுவார். சேர்ந்து கரங்களை தட்டி போடுவோமா? எல்லாரும் வாயை திறந்து புதிய பெலனை அடையும்படியாக அடைந்திடுவாய். நீ புது பெலன் அடைந்திடுவாய். சர்வங்களையும் மிதிப்பாய். ஏழ்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்வாய். சர்வங்களையும் மிதிப்பாய். ஏழ்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகார சகலமும் மேற்கொள்வாய். கரங்களை தட்டி புது பெலன் அடைந்திடுவாய். நீ சத்தத்தை வேத்தி சத்தத்தை வேத்தி சத்தத்தை வேத்தி புது பெலன் அடைந்திடுவாய். நீ புது பெலன் அடைந்திடுவாய். புது பெலன் அடைந்திடுவாய். நீ புது பெலன் அடைந்திடுவாய். எஸ் லார்ட். நாங்கள் புது பெலன் அடையும்படியாக புது பெலன் அடைந்திடுவார். சாத்தானின் கோட்டைகளை
சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவோம், வேலத்தின் மேல் வேலனடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரில் பாக்கியம் பெற்றிடுவோம், வேலத்தின் மேல் வேலனடைந்து சீயோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா? புது பலன் அடைந்திடுவேன் நான், நாங்கள் புது பலன் அடைவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவே. புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே அன்பேயிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? செயல் குறித்து மனம் பதறாதே, அவன் செயல் குறித்து சேர்ந்து பாடுவோமா? மனம் பதறாதே, புல்லை போல் உலர்ந்து பூவை
முல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடு. காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரே நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரே நம்பியிரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். சேர்ந்து சொல்லுவோமா? உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைந்து நிறைவேற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரே நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரே நம்பியிரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமானாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். நம் தடையான காரியங்கள் எல்லாவற்றையும் சார்பில் செயலாற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை வானத்துக்கு நிறைய ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோம். எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பரேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி நின்ற வண்ணமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்குதான் அருமையான பிரதர் சிமியோன் விக்கி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 33ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. சங்கீதம் 33. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும்.
அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருத அதுதான் மிகுந்த வீரியதால் தப்பு வியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவர்களை களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் நம்பியிருக்கிறோம், உமது கிருபை ஆமென். தேங்க்யூ பிரதர். நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? தமக்கு பயந்து பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவனா பிரதிமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. அந்த கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நீங்க சொல்லும் போது தான் நம்மளுடைய காரியங்கள் சிறையிருப்புகள் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவர்கள் நாம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்க கத்துக்கணும். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, இந்த மாதத்தின் கடைசியில் நான் சந்தோஷமா தான் வந்திருக்கேன் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சத்தமா. லேடிஸ் சைட்ல மட்டும், ஜென்ஸ் சைட்ல மட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்க யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. யாரை துதிக்க வந்திருக்கோம்? நான் வந்து இங்க நின்று பந்தா பண்ணத்துக்கு வரல. ஆமென். இங்க யார் மேன்மை அடையணும்? யார் மேன்மை அடையணும்? யார் உயரணும்? நான் சிறுகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் மேல கைகளை வைங்க, இருதயத்தின் மேல. நான் சிறுகணும், நான் என்னை தாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டாலே எல்லாம் ஒரே லைன்ல நிக்கிற மாதிரி தான் நிக்கணும். ஆமென். இங்க வேற்றுமை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? சகோதர சகோதரிகளுமாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுலாம் கிடையாது. ஆமென். ஆமென். சேர் கூட எதுக்கு வச்சிருக்கிறோம் தெரியுமா? முடியாதவங்களால உட்காரத்துக்கு தான். அவங்க சேர்ல உட்காரனால அவங்க பெரிய ஆளும் கிடையாது. ஆமென். கீழே உட்கார இருக்கிறனால நாம அப்ப நிக்கிறேன். நானு யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இங்க கவனிங்க, இந்த சமூகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு நித்திய பெருமென்மம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆலயத்தினால நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இந்த ஆலயத்துல தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சரி, உங்களிடத்துல ஒரு கேள்வியோடு கடந்து போகிறேன். இந்த மாதத்துல என் தேவன் கொடுத்ததான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம் எதிலிருந்துமா இருக்கு? 37 34 என்னமா சொல்லி இருக்கிறாரு? பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மளை, நம்மளுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் நம்மளை, நம்மளுடைய வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து தேவன் நம்மளை ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்மளுக்கு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க உயர்த்துவார் சொல்லி முதல் வாரத்தில் பேசினேன், சாந்த குணமுள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. மூன்றாவது வாரத்தில் பேசின பிரகாரமாய் நீதிமான்களுக்கு தேவன் பூமியை சுதந்திரிக்க கொடுத்து அவர்களை உயர்த்துவார். இந்த நாளுக்குண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். 9ஆம் வசனத்தை வாசியும். 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தத்தை வாசிரோமா. 37 34 வாசிங்க. கட்ட கட்ட கடன்னு வாசிங்க பார்க்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு சில பேருடைய காரியங்களிலே தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் நடந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுகத்தை இருக்கலாம், பலத்தை இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், நடக்காத காரியங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு நான் வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும். 9ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள்? யார் பணத்தை பெற்றுக் கொள்வார்கள்? யார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவார்கள்? யார் தடைகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்றால் கர்த்தருக்கு. யாருக்கு காத்திருக்கணும் பிரதர்ஸ்? யாருக்கு காத்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு காத்திருக்கணும்? பினான்ஸுக்கு காத்திருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தலைப்பை எழுதிக்கோங்க. காத்திருக்கிறவர்களுக்கு தான் பூமியை சுதந்தரிக்க கொள்வார். அல்லேலூயா. ஏன் காத்திருக்கணும்? சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147 11. தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். என்ன பண்றாரா? காத்திருக்கிறவங்க மேலதான் தேவன். சத்தமா சொல்லுங்க. காத்திருக்கிறவர் மேலதான் தேவன். பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, காத்திருந்தால் உங்கள் மேல பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு காத்திருந்தா அவர்கள் மேல என் தேவன் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி காத்திருக்கணும்? 2 காரியங்கள் அதுக்கு விளக்கத்தோட சேர்ந்து சொல்ல கடமைப்படுகிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கடகடன் வாங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. என்னவா? எப்படி காத்திருக்கணும்? நம்பிக்கையோடு. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காத்திருக்கிறதுலாம் முக்கியம் இல்ல, நம்பிக்கையோடு காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார், என் தடைகளை உடைத்தெறிவார், என் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று காத்திருந்தா மாத்திரம் போடாது, நம்பிக்கையோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப தேவனுக்குள்ளாக நம்பிக்கையோடு என் தேவன் செய்வார், என் தேவன் வாய்க்க பண்ணுவார், என் தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணினார், அதை நிறைவேற்றுவார். எந்த ஒரு பிள்ளை நம்பிக்கையோடு காத்திருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு தேவன் பிரியமாயிருந்து அவருக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்பிக்கையோடு காத்திருக்கணும்னா எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. நம்பிக்கையோடு காத்திருக்கணும். எப்படின்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்
இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும். இங்க ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. நம்பிக்கையோட காத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, பொறுமையோட தேவ பக்தி. பொறுமைனாலும் காத்திருக்கிறதுனாலும் ஒண்ணுதான். ஆமென், ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது நம்பிக்கையோட காத்திருக்கணும். இன்னொரு காரியத்தை சேர்க்கிறார், தேவ பக்தியோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தியோட கூடிய நம்பிக்கையோட காத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். முதல் காரியம். ஹல்லேலூயா. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, தேவ பக்தியோட நம்பிக்கையோடு காத்திருக்கணும். தேவ பக்தியோடு கூடிய நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. யூதா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. எதற்கு காத்திருக்கணும்? அங்க நம்பிக்கையோட காத்திருக்கணும். எப்படி நம்பிக்கையோட காத்திருக்கணும்னா தேவ பக்தியோட கூடிய நம்பிக்கையோட காத்திருக்கணும். இங்க இரண்டாவது காரியம், யூதா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி காத்திருக்கணும்னா, எதற்கு காத்திருக்கணும்னா, யூதா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. இங்க எதற்காக காத்திருக்கணும்? யூதா 1:21. எதற்காக காத்திருக்கணுமா? வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி இருக்கு. எதற்காக காத்திருக்கணுமா? அங்க நம்பிக்கையோட காத்திருக்கணும். இங்க இரக்கத்தை பெற. இரக்கம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாது தேவ கிருபை. கிருபைனாலே இரக்கம், இரக்கம்னாலே தயவு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியம், இரக்கத்தை பெற காத்திருக்கணும். இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எதற்காக இரக்கத்தை பெறணும்னா எடுத்து வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. எப்படி இரக்கத்தை பெறும் வரைக்கும் காத்திருக்கணும்னா வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். எங்க இருக்கணுமா? எங்க காத்திருக்கணும்? உபத்திரவத்திலும் பொறுமையா இருக்கணும். அப்பதான் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அங்க தேவ பக்தியோட கூடிய நம்பிக்கையில காத்திருக்கணும். இங்க உபத்திரத்தின் மத்தியில இரக்கத்தை பெற காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு தலைப்பு முடிஞ்சிச்சா? அங்க தேவ பக்தியோட கூடிய நம்பிக்கையோடு காத்திருக்கணும். இங்க ரெண்டாவது இரக்கத்தை, உபத்திரவத்திலிருந்து இரக்கத்தை பெற காத்திருக்கணும். ஹல்லேலூயா. யார் இப்படி இருந்தா தெரியுமா? யாரு? உத்தமனாய் தான் இருந்தாரு யோபு. எல்லா சப்ஜெக்ட்லயும் அவர் வந்துருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை அவர் அநாவசியமா எதுவுமே பேசல. ஹல்லேலூயா. காத்திருந்தார். ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, சரியான டைலாக். என்ன டைலாக்? கர்த்தரிடத்துல இருந்து நன்மை பெற்றுக்கொண்டனா. இது சொல்ல முடியுமா? ஏற்கனவே இங்க சொரிஞ்சிட்டு இருக்கிறார் ஓடி எடுத்துட்டு. ஏற்கனவே இங்க நம்ம பண கஷ்டத்துல இருப்போம். இன்னும் பண கஷ்டம் வந்தாலும் நான் தேவன் மேல நம்பிக்கையா இருப்பேன். நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா உங்களால? பலவீனத்துல இப்ப காலுக்கு ஒரு மாதிரி மூட்டு வலிக்குது பாஸ்டர், இந்த காலே விழுந்தாலும் தேவன் மேல நம்பிக்கையா இருப்பேன் நீங்க சொல்லுவீங்களா? யோபு சொன்னாருங்க. அதனாலதான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். இன்னொரு இடத்துல இன்னொரு டைலாக் சொல்லி இருப்பாரு, கர்த்தர் கொடுத்தார். இந்த ஒரு டைலாக்லாம் நம்ம கிட்ட வராது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆனா ஆண்டவரை தேட மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தன் யோபு ஆண்டவரை குறித்ததான காரியத்துல அதிகமாய் அவர் அறிந்தபடியினாலே தன் உத்தமத்தை விட்டு விலகாதவனாய் இருந்தான். ஆமென். அவருக்கு தெரியும் உபத்திரவத்தின் மத்தியில தேவனுக்கு இரக்கம் பெறும் வரைக்கும் காத்திருந்தா என் தேவன் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பக்தியில நம்பிக்கையோடு நிச்சயமா என் தேவன் விடுதலை கொடுப்பார் என்று காத்திருந்தபடினாலே அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இந்த பொறுமை ரொம்ப முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, உபத்திரத்தின் மத்தியில பொறுமை. அதை தான் சொல்ல வரேன். மற்ற நேரத்துல பொறுமையா இருந்துருவோம். எங்க கல்யாணத்துல போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணு வரலன்னா பொறுமையா இருந்துருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நம்ம ஜெபம் பண்றதுல பொறுமை இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ண உடனே கூரிய பிச்சுட்டு ஆண்டவர் கொடுத்துடணும். ஜெபம் பண்ண உடனே ஆசீர்வாதம் வந்துடணும். ஜெபம் பண்ண உடனே நம்மளுக்கு சாபங்கள் நீங்கணும். ஜெபம் பண்ண உடனே தடைகள் நீங்கணும். இதுல மாத்திரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பொறுமையா இருக்க மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க ஏன் பொறுமை ரொம்ப முக்கியம்னா எடுத்து வாசிங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அதன் முடிவு இங்க கவனிங்க. உங்களை உண்டாக்கினவர் தேவன், உங்களை உருவாக்கினவர் தேவன், உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்ய போகிறவர் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதன் துவக்கத்தை பண்ணினவர் அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு பிசினஸ் கொடுத்தது யார் பிரதர்? நான் தான் பண்ணலாம் சொல்லக்கூடாது, தேவன் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர சுகத்தை கொடுத்தது யாரு? தேவன். கர்ப்பத்தின் கனியை கொடுத்தது யாரு? தேவன். அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். துவங்குகிறவர் அவரே. அதுக்கு தான் ஒரு வார்த்தை இருக்கு, அல்பாவும் ஒமேகாவும், அவரே துவக்கமும் அவரே முடிக்கிறவருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதன் மத்தியிலே விட்டுட்டாங்க சிஸ்டர். படிங்க தொடர்ந்து. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். என்னவா? பொறுமை இருந்தா நீங்க தாங்க உத்தமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நடந்தாலும் எது நடக்கலனாலும் பொறுமையோட காத்திருக்கணும் தேவனுடைய சமூகத்தில். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு அதனால் நான் சுத்தமானேனே. அவர் உத்தமனாய் உங்களை பார்த்த உடனே உங்களை பொன்னாக விளங்க செய்வாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது புடமிடணும். பொன்னடின்றது புடமிட்டாதான் காதுல மாட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அங்க கிடக்கிற அந்த பாறையில் இருக்கிறது அப்படியே வந்து காதுல மாட்டிட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உடைக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் அதை பிரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் மாம்சத்துல உடையணும், மாம்சத்திலிருந்து பிரியணும். ஹல்லேலூயா. அப்புறம் ஆவியில அனல் கொண்டு எரியணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வணையணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி வணைஞ்சதுக்கு அப்புறமா தான் மாட்ட முடியும். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. எத்தனை பேர் இந்த ப்ராசஸ்ல எந்தெந்த லெவல்ல இருக்கிறீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிங்களான்னு பாருங்க. ஹல்லேலூயா. பிரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டீங்களா? இல்லை, நாங்கள் சூப்பராக இருக்கிறோம். வரோம், உட்காரோம், கிளம்புறோம். ஹல்லேலூயா. உடைக்கணும். ஆமென். உடைக்கிறதுனா கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எதனாலன்னா ஜெபிக்கிறதுனால. அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உபத்திரத்தின் வழியாய் தான் உள்ள வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகளின் வழியா தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாமே ஆசீர்வாதமாய் வந்துச்சு, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரெல்லாம் நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தாலும் தேவனுக்குள்ளாக நிலைத்து நிற்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனே உத்தமன். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பொறுமையோடு இருக்கிறவன் தான் உத்தமன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் உபத்திரவத்தின் மத்தியில பொறுமையா இருக்கணும்? கஷ்டத்தின் மத்தியில பொறுமையா இருக்க சொல்றீங்களே, ஏன் பாஸ்டர்னா? எடுத்து வாசி. யாக்கோபு 1:3 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்களுடைய விசுவாசத்தின் இங்க யோபுக்கு நடந்தது என்னமா? அவன் பிசாசு போய் ஆண்டவரிடத்துல பர்மிஷன் வாங்குறான். ஆண்டவர் யோபுவின் மேல வைத்த ஒரு நம்பிக்கையினாலே அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆண்டவர் என்ன பண்றாரு? பர்மிஷன் கொடுக்கிறாரு. ஏன்னா அவன் விசுவாசம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது புரிஞ்சுதா? கஷ்டத்தின் மத்தியிலே இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எத்தனை பேரால முடியும்லாம் எனக்கு தெரியாது. உபத்திரத்தின் மத்தியில சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்கணும். கஷ்டத்தின் மத்தியில தேவனுக்கு, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹலோ, கையெழுத்து போட்டாச்சின்னு தெரிஞ்ச உடனே தான் தான் முன் செய்து வந்தபடியே பல கனிகள் திறந்திருக்க 3 வேளையும் ஜெபித்தார். யார் அது? யார் அவரு? தானியேல். ஆமென். ஹல்லேலூயா. அங்க பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு.
எவன் இங்க வரலையோ அவனை சிக்கா கேபில போட்டுருவேன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆண்டவரை போய் துதிக்கிறான். ஆமென். ஹலோ, நான் சொல்றது புரியுங்களா? நாளைக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு பாஸ்டர் தெரிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து சந்தோஷமா ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நாம எப்படி இருப்போம்? நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தெரிஞ்சாச்சுனாலே இங்க வந்து இங்க உட்காரும் போதே பாஸ்டே கண்டுபிடிச்சிடும் இதுக்கு ஏதோ பிரச்சனை. இஞ்சி துணை போடுறவங்க மாதிரியே இருக்கும். ஆமென். அப்படியே சும்முன்னு உட்காந்துட்டா அப்படியே நாளைக்கு இருக்கிற பிரச்சனை விடிஞ்சிடும் நினைப்பு உங்களுக்கு. அல்லேலூயா. நான் அதே உங்களுக்கு சொல்றேன், அங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இங்க ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷத்தோட ஆராதிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் வழக்காட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தகல்ல இருக்கிறவர்கள் எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு தைரியம், என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை பலப்படுத்துவார், என் தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார், இந்த பிரச்சனையோ தேவன் ஏதோ ஒரு சித்த வைத்திருக்கார், திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை அவங்களுடைய உள்ளத்துல இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தின் பரீட்சை அப்படி எடுத்துக்கணும். நான் ஆண்டவர் இன்னும் அதிகமா தேடுவதற்கு ஆண்டவர் ஏதோ ஒரு சோதனை கொடுத்திருக்கிறார். அப்படி எடுப்பீங்களா? இனிமேட்டு இருந்து அப்படி எடுங்க. உங்களுக்கு பிரச்சனை வருதா, உங்களுக்கு போராட்டம், நான் முயற்சி செஞ்சது தடையாயிடுச்சு பாஸ்டர், அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிங்க. உங்களுக்குள்ள உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையா இருக்கும். இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடுங்க, நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ரோமர் 8:25 வாசிங்க. ஏன் இந்த காரியத்துல நம்ம சந்தோஷமா இந்த பரீட்சையை ஏற்றுக்கொள்ளணும்னா ரோமர் 8:25 ஏன்னா இங்க கவனிங்க, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஏதோ இருக்கு. என்னன்னா அது காணாதவைகளா இருக்கிறபடினாலே அந்த ஆசீர்வாதம் வர நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அர்ஜென்ட்டாலாம் வராது, பொறுமையோட காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? சேர்த்து வச்சது வரத்துக்காக வெயிட் பண்ணல, காணாதவைகளை என் தேவன் பரத்திலிருந்து கொடுப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காணாதவைகளை நோக்கி நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு கடந்து போகட்டுமா? எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5:5 சாரி, யாக்கோபு 5:7 யாக்கோபு 5:7 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். நீடிய பொறுமையாய், ஹலோ, ஆசீர்வாதம் வர வரைக்கும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. பயிரிடுகிறவன் யார்? அவரு சிபி பயிரிடுறாங்களா? அவங்க யாரு? விவசாயி. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக முன்மாறியையும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். புரிஞ்சுச்சா? ஒரு விவசாயி தன் மேல நம்பிக்கை வைத்து எதன் மேல அடுத்தது நம்பிக்கை வைக்கிறான்? இந்த காலத்துல நான் பயிரிட்டால் அந்த முன்மாறியும் பின்மாறியும் மழையை பொழியோ, அதன் நிமித்தம் இந்த பூமியின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே தாங்க உங்களுக்கும். ஒரு விவசாயி எப்படி காத்திருக்கிறானோ அதே தான் நாமளும் ஆண்டவருக்குள்ளாக நம்ம விதைச்சிட்டு ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் போது அவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட காத்து இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா கலாத்தியர் 5:5 வாசிங்க. கடந்து போகிறேன். கலாத்தியர் 5:5 நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே விசுவாசம் எப்படி இருக்கணும்? இப்போ நான் முதல்ல சொன்ன பத்திலா, ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா விசுவாசம் மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கர்த்தரை நம்புறேன் தெரியுமா? ஆவியில இல்லையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆவியை கொண்டு விசுவாசத்தை வைத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தான் இருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ விசுவாசத்துல ஆவியை கொண்டு இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென்.
யார் அப்படி இருந்தா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தரை குறித்து பார்த்துட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 8:10. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டார். யார் இவரு? நோவா. என்ன சம்பவம் நடந்தது? அந்த பழைய பூமியை தேவன் அழித்து அந்த சந்ததியிலே இவரை உத்தமன் என்று கருதி இவரை பேழைக்குள்ளே வைத்து என்ன பண்றார்? ஆண்டவர் பாதுகாக்கிறார். இவருக்கு தெரியும் இவர் எதை நோக்கி இருக்கிறாரு? ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும். ஆமென். ஆனா பேழைக்குள்ள வைத்து காப்பாற்றினவர் டக்குன்னு மழை நின்னுச்சு தெரிஞ்ச உடனே வெளியே வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மழை நின்னுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்திருந்தானே செத்து போயிட்டு இருப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்றாரு? காகத்தை அனுப்புனாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு? நம்ம சர்ச்சுக்கும் ஒரு சிலதெல்லாம் வரும் காக்காங்க வந்து ஆசீர்வாதம் வர வரைக்கும் இருக்கும். பெற்றுக்கொண்டவன பறந்து போயிடும். ஹல்லேலூயா. புறாக்களாய் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுதான் நீங்க. ஆமென். மூஞ்ச பாரு எவ்வளவு அழகா. இந்த புறா என்ன பண்ணுச்சான்? ஃபர்ஸ்ட் போயிட்டு நிக்கிறதுக்கு இடம் இல்லாதனால திரும்பவும் உள்ள வந்துச்சு. அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறார் நோவா? தண்ணி இன்னும் வெளியே போனா செத்துருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. காத்திருக்கிறார். 2வது தடவை 7 நாள் பொறுத்து மீண்டும் அந்த புறாவை திரும்பிய வெளியே அனுப்புறாரு. அப்பொழுது போய் அந்த புறா என்ன பண்ணுது? ஒரு ஒலிவ மர கேளைய பிச்சுட்டு வருது. அப்போ ஜலம் வத்திட்டு இப்போ நம்ம அப்ப புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் வெளியே ரெடியா இருக்கு. ஆமென். உங்களுடைய தடைகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து விடுதலை அடைய கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆனா அந்த கொஞ்ச தூரத்துல கர்த்தராகிய ஆண்டவர் நியமித்த இந்த பேழைக்குள்ள காத்திருந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டது போல அந்த குறித்த காலத்துக்காக நீங்க வெயிட் பண்ணும்போது தான் அந்த பூமியை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து, உங்களுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை அடைய என் தேவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப என்ன விதமான ஆசீர்வாதத்தை காத்திருக்கும் போது கொடுப்பார் என்றால், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 20:22. 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. அவன் எனக்கு இது பண்ணிட்டான் தெரியுமா, அவனை மட்டும், ஆமென், ஹல்லேலூயா, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? கர்த்தருக்கு காத்திருந்தா, பக்கத்துல இருக்கிற கையில பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் உங்களை விடுதலை கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருந்தா நீங்க எதிர்பார்த்திருக்க காரியங்கள் நிறைவேறும். கர்த்தருக்கு காத்திருந்தா உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருந்தால் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருந்தால் உங்களுடைய ஸ்கிராப் பிசினஸ் சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இது எல்லாத்துலயுமே இங்க டோட்டலா இங்கதான் பிரச்சனையே. எல்லாத்துக்கும் காத்திருப்போம். பேங்க்ல போய் லைன்ல காத்திருப்போம், அப்புறம் ஃபினான்ஸ் ஆபீஸ்ல டைமுக்கு காத்திருப்போம், பஸ்ஸுக்கு காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு காத்திருந்தா ரட்சிப்பு நிச்சயமாய் வரும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன விதமான ரட்சிப்பு? 3 காரியங்கள் வித் சப்டைட்டிலோடு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 33:20 வாசிங்க பார்க்கலாம். வாசித்த சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கடகடன் முடிக்கிறேன். சங்கீதம் 33:20 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நமக்கு துணையும் கேடகமாய் இருந்தா என்ன நடக்கும்? ஏசாயா 25:9 வாசிங்க. ஏசாயா 25:9. நீங்க காத்திருந்தா ரட்சிக்கப்படுவோம். எப்படி ரட்சிக்கப்படுவோம்னா, துணையும் கேடகமாய் இருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் துணையும் கேடகமாய் இருந்தா என்ன நடக்கும்? ஏசாயா 25:9 வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே இவரை நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருப்போம்,
அவரை ரட்சிப்ப, ஏன்னா அவர் துணையும் கேடகமாய் இருக்கிறார். இவரை கர்த்தர், இவருக்காக காத்திருப்போம். என்னவா? அவர் துணையும் கேடகமாய் உங்களுக்கு இருக்கும் போது மகிழ்ந்து களி கூறும்படியாக ரட்சிப்பு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாதாரண சந்தோஷம் வராதுங்க, ஆச்சரியவிதமான சந்தோஷம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 27:14 வாசிங்க பார்க்கலாம். காத்திருந்தால் ரட்சிப்பு உண்டாகும். முதல் காரியம், துணையும் கேடகமாய் இருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றால் மகிழ்ந்து களி கூறும்படியாக ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை வாட் இஸ் மீன் பை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துறதுன்னா என்னன்னா ஸ்டேபிள், ஸ்டாண்டர்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி? ஒரு நாள் 1 லட்ச ரூபா லாபம் வருது, அடுத்த நாள் 10 லட்ச ரூபா லாபம் வருது, ஒரு நாள் 20 லட்ச ரூபா நஷ்டமாயிடுது, ஒரு நாள் 5 லட்ச ரூபா வருது, ஒரு நாள் 25 லட்ச ரூபா வருது, ஒரு நாள் 15 லட்ச ரூபா வருது. இது என்னது? இது ஸ்திரத்தன்மையா? இது என்ன? இது ஆசீர்வாதமா? ஆண்டவருக்குள்ளாக நீங்க காத்திருக்கும் போது அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஸ்திரப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம் கரெக்டா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், எந்த பக்கமும். ஆமென். அதுல நீங்க மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களே தவிர அந்த ஆசீர்வாதத்துல உங்களுக்கு குறை இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஸ்திரப்படுதல் வரும்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, ஏசாயா 40:31. எப்ப இந்த ஸ்டாண்டர்ட் இன்கம் வரும் பாஸ்டர்? எப்ப இந்த நிரந்தர சுகம் வரும் பாஸ்டர்? எப்ப இந்த நிரந்தர திருப்தி வரும் பாஸ்டர்? எப்ப இந்த நிரந்தர வருமானம் எனக்கு வரும் பாஸ்டர்? எப்ப எனக்கு நிரந்தர சந்தோஷம் வரும் பாஸ்டர் கேட்டீங்கன்னா ஏசாயா 40:31 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்ன நடக்குதுன்னா இங்க கவனிங்க. கழுகை போல மாறணுமா? இதுல நிறைய உள்ளார்த்தங்கள் இருக்கு. கழுகு எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கழுகு பார்த்திருக்கீங்களா? அது நம்ம இங்க வெளி தோற்றம் மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. அது மறைமுகமான தோற்றத்தை நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அது இங்க இருக்கவே இருக்காது. எப்போ அது பலவீனம் அடையுதுன்னு தெரியுதோ அது என்ன பண்ணும்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உயர்ந்த சிகரத்தின் கல்மலை வெடிப்பில் யாரும் வர முடியாத இடத்துல போய் உட்கார்ந்துக்குமா. ஆமென். தன் பலவீனத்தின் மத்தியில, தங்களுடைய நஷ்டத்தின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில உங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் கழுகையும் சேர்த்துக்கிறேன், உங்களையும் சேர்த்துக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, தடை ஏற்படுதுன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடணும் தனியா உட்காந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகு அப்படிதான் பண்ணோம். நேரா போய் தனியா உட்காந்து தன்னிடத்துல காணப்படுதானே இன்னும் பலனே குன்றி போய் காணப்படுதானே இறக தானாவே அதுவே பிச்சு போட்டுருமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வலிக்கும் பிக்கும் போது அது தாங்கிட்டு தன்னிடத்துல இருக்கிற பலனற்று இருக்கிற இறக முதல்ல பிச்சு போடும். ரெண்டாவது நகத்தை அதுவே உடைச்சிடும். மூன்றாவது கூர்மையான அதனுடைய மூக்க பாறையில கொத்தி 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 அதை மொக்கையா மாத்திரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல 3 அர்த்தங்கள் இருக்கு. எதெல்லாம் உங்களிடத்துல தேவையில்லாதது இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை ஒழிக்கணும். தனியா உட்காந்து உங்களுக்கு நஷ்டம், பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா, ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்குன்னா ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட தேவையில்லாதது ஒண்ணு இருக்கு. ஆமென். அதை நீங்க தான் முடிவு எடுக்கணும். அதை நீங்க தான் உபவாசத்துல தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இடத்துல கேளுங்க, நிச்சயமா அதை வெளிப்படுத்துவார். ஆமென். அதை ஃபர்ஸ்ட் புடிங்கி போடுங்க உங்க இடத்துல இருந்து. ஆமென். ரெண்டாவது, எதெல்லாம் தீமையாய் காட்டுகிறதான மற்றவங்களை கீறது குத்துறது இதெல்லாம் இருந்தா தயவு செய்து மொக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனுடைய பலனே கழுகுக்கு காலு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளோ வெயிட் வேணாலும் அதை தூக்கும், அதை தாழ்த்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பண்ணி அந்த நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா
எது ஒன்னாலும் அதை அட்டாக் பண்ணிடலாம். அந்த நிலைமையில மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நேரத்துல இப்படி உட்கார்ந்து தேவனுக்கு முன்பாக நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஆமே, ஹல்லேலூயா. எப்போ இந்த டயலாக் உங்க வாயிலிருந்து வருதோ புது வேலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.